ஹே கைஸ், வெல்கம் டு டே 3 ஆஃப் வால்பாறை. அன்றைக்கி மார்னிங் நான் வந்து ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு காலைல டிஃபன் போய்ட்டு ஒரு இடத்துல சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆலியார் டேம் போனோம். அங்கே வந்து நாங்கள் போன டைம் பார்த்து சுத்தமாக தண்ணியே இல்லை, செம்ம வறண்ட பூமியாக இருந்தது. பட் இருந்தாலும் அங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ நல்லா இருந்தது. ஸோ அதனால் அங்கே உட்காந்து பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பக்கத்தில் இருக்க ஆலியார் அந்த டேமோட அந்த பார்க்குக்கு போனோம். ஸோ அங்கேயுமே வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 10 ரூபான்னு நினைக்கிறேன். அங்கே முடிச்சுட்டு அங்கே உள்ளே போனோம். நாங்கள் போன டைமில் பார்க்கு செம்ம ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அதனால் உள்ளே போய்ட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊஞ்சல், அது ஸ்டாச்சு நிறைய இருந்துச்சு. இப்போ அவங்க பக்கத்தில் டேம் பக்கத்தில் போனால் சுத்தமாக தண்ணியே இல்லை. அங்கே தண்ணி வந்துடுது அப்படின்னா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் வியூவு. ஸோ வழக்கமாக எல்லா இடத்துக்கும் போனால் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி அங்கேயும் போய்ட்டு எல்லாம் உட்காந்து கேங்காக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசி ஜாலியாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க வந்து கிளம்பணும். நாங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த பேர் தெரிஞ்சிருக்கோம், அதிரப்பள்ளியோட ஃபால்ஸுக்கு தான். ஸோ வால்பாறை டு அதிரப்பள்ளியோட அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அந்த 2 மணி நேரத்துக்கு சுத்தமாக எங்கேயுமே டவர் கிடையாது, சிக்னல் கிடையாது, உங்கள் மொபைல் வச்சு எதுவுமே பண்ணுவோம். இந்த மாதிரி டைமில் கரெக்டாக பைக்கில் போனீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கரெக்டாக அவங்க பாட்டு கேட்டுட்டு அந்த மாதிரி போகிறதுக்கு. ஏன்னா அந்த ரோடு அந்த மாதிரி இருந்தது. ஸோ உங்களுக்கு லக்கு இருந்தால் நீங்கள் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் நிறைய யானை பார்க்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து பைசன், அப்புறம் வந்து அந்த குதிரவால் குரங்குன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து பார்க்க சான்சஸ் இருக்குது. நாங்கள் வந்து குதிரவால் குரங்கு பார்த்தோம், யானை பார்க்கறது எங்களுக்கு சான்சஸ் கிடைக்கல. இந்த ரோடு வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான ரோடு தான். ஸோ ஸ்கில்டு டிரைவர்ஸ்னால மட்டும் இந்த ரோட்டில் ஓட்ட முடியும். ஸோ ஒரு வழியாக அந்த 2.5 ஹவர்ஸ் ட்ராவல்ஸுக்கு அப்புறமா வந்து அந்த ஃபால்ஸுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆனோம். அங்கேருந்து அந்த ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. நாங்கள் போன டைம் கரெக்டாக சீசன் டைம் இல்லாதனால தண்ணி அவ்வளோவா இல்லை, ஆனால் இருந்தாலுமே தண்ணி அவ்வளோ இருந்தது. ஸோ அங்கேயும் போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குளிச்சானுங்க. ஸோ குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸோட வியூவை பார்க்குறதுக்கு கீழே போனோம். ஸோ அந்த வியூவுமே வந்து சூப்பராக இருந்தது. நாங்கள் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா நிறைய கடைகள் இருந்தது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வந்து பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் அவங்க 2 பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ போன 3 டேஸில் லாட்ஸ் ஆஃப் மெமரிஸோட. ஸோ அங்கேருந்து போக வந்து விருப்பமே இல்லை, பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஸோ சென்னைக்கு வந்தாகணும். ஸோ அதனால் அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அண்ட் மலை இறங்கும் போதுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது வியூ அங்கேருந்து பார்க்குறது அந்த ஈவினிங் டைமில். ஸோ நைட்டு நம்ம கேரளாவில் எங்கேயும் சாப்பிடவே இல்லை. நம்ம தமிழ்நாடு பார்டர் வந்ததுக்கப்புறமா தான் ஒரு கடையில் நைட்டு சாப்பிட்டோம். அண்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டோம் அப்படின்னா காலையில் விடிஞ்சிருச்சு. அண்ட் வந்து சென்னை வந்துட்டு எல்லாம் அங்கங்கே பிரிஞ்சு போயிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு.